திங்கட்கிழமைக்கான ரிசல்ட் மட்டும்தான். இது வீக்லி சார்ட்டு ஓகேங்களா. இதில் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்குது. இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான் வரும். ஒரே நம்பர் தான். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே நம்பரு ஆல் போர்டு நம்பரு வரும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி இன்னொரு ட்ரிக் இருக்குது, இன்னொரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து 2யும் மேட்ச் பண்ணி ஒரு ஏபி ஏசி பிசி கண்டிப்பாக அதில் ஒரு சிங்கிள் நம்பர் தரேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் இந்த ஒரு நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அது எப்படி வருது, எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு வந்து சிங்கிள் நம்பர் நம்ம சொல்கிறோம். அது எப்படி வருது, எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அடிச்சு விட்டு பார்க்காதீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 4 days ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஆல் போர்டு சிங்கிள் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பரையும் அண்டு டிபோர்ட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. 1 + 9 பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். அடிச்சுட்டு பார்க்காதீங்க. அப்போ தான் இடையில மாறி வரும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அடிச்சுட்டு பார்க்காதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 + 9 பார்த்திங்கன்னா 10. 10க்கு 1 + 0 பார்த்திங்கன்னா என்ன வரும்னா 1 ஓகேங்களா. 1 + 0 வந்து 1. நம்ம கிடைச்ச ஆன்சர் 1 ஓகேங்களா. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா 1 நமக்கு பாஸ் ஓகேங்களா. சி போர்டு 1 பாஸு. இப்போ அதே மாதிரி மறுநாள் ரிசல்ட்டுக்கு பார்ப்போம். உள் போர்டில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 7 அண்டு பார்த்திங்கன்னா டி போர்டு 9 ஓகேங்களா. 7 + 9 பார்த்தோம்னா 16. 16க்கு 1 + 6 கிடைச்ச நம்பரு 7 ஓகேங்களா. 7 சிங்கிள் நம்பரு. நமக்கு கிடைச்ச ஆன்சர் 7 ஓகேங்களா. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா மறுநாள் ரிசல்ட்டில் நமக்கு 7 பி போர்டு பாஸு ஓகேங்களா. அதே மெத்தடில் அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்ப்போம். உள் போர்டில் உள் நம்பரில் 1 அதேமாதிரி டி போர்டில் 8. 1 + 8 ஓகேங்களா. இப்போ நமக்கு 1 + 8 பார்த்திங்கன்னா 9 ஓகேங்களா. நமக்கு கிடைச்ச ஆன்சரு 9 சிங்கிள் நம்பரு ஓகேங்களா. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டில் வந்து 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதிக்கு வந்து பாருங்கள். இது வந்து திங்கட்கிழமை 14ஆம் தேதிக்கு வீக்லி சார்ட் தான் ஓகேங்களா. இப்போ உள் நம்பரில் 7 அதே மாதிரி டி போர்டு 5 ஓகேங்களா. இப்போ 7 + 5 பார்த்திங்கன்னா 7 + 5 வந்து பார்த்திங்கன்னா 12. 12க்கு 1 + 2 போட்டோம்னா நமக்கு கிடைச்ச ஆன்சரு 3 ஓகேங்களா. சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு 3. நம்ம வந்து 14ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பரு எல்லா நாளுமே டைரெக்டாக தான் வச்சுருக்கான் சிங்கிள் நம்பரு. அதே மாதிரி நாளைக்கும் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதிக்கும் ஆல் போர்டு வந்து பாருங்கள் சிங்கிள் நம்பர் வந்து 3. இப்போ இது இன்னொரு மெத்தட்லேயும் இதே 3 தான் வரும். அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த 3 ஓகேங்களா. இப்போ அடுத்த மெத்தடு பார்த்துங்க. கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம் ஆகுது. அதனால் வந்து அப்போதைக்கு ஹேங் ஆகுது. அதனால் எடுக்க முடியல ஓகேங்களா. கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து அடுத்த மெத்தட் பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட்டு 4 days ரிசல்ட் எடுத்துக்கிறோம். அதில் பாருங்கள். இப்போ வந்து டி போர்டு நம்பர் இருக்குது பாருங்களா. டி போர்டு நம்பரு 9 - 2 பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 9 - 2 இது பார்த்திங்கன்னா 7 ஓகேங்களா. 7 நம்ம கிடைச்ச நம்பரு 7 ஓகேங்களா. இதுக்கு பவர் நம்பர் எடுத்துங்க. இப்போ இன்றைக்கி வந்து பவர் நம்பர்லாம் வச்சுருக்கான். இப்போ பாருங்கள், பவரு 2 வச்சுட்டான். இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரில் பவர் வச்சுருக்கான். அதே மாதிரி மறுநாள் பாருங்கள், நல்லா சொல்கிறதுக்கு நீங்கள் 9 - 2 பார்த்திங்கன்னா 7 ஓகேங்களா. 7 அதுக்கு பவர் 2. இப்போ 2ஆவது நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 2 ஆன்சரு. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட்னா 7 டைரெக்டாக வச்சுருக்கான். அதே மாதிரி மறுநாள் பார்த்தோம்னா டி போர்டு 8. 8 - 2 பார்த்திங்கன்னா 6 ஓகேங்களா. நமக்கு வந்து அதுக்கு பவர் 1. நமக்கு கிடைச்ச ஆன்சரு 6 அதுக்கு பவர் 1. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவரில் வச்சுருக்கான் ஓகேங்களா. டபுள் போர்டு ஏ போர்டும் அண்டு பி போர்டும் வந்து 1 பவரில் வச்சுருக்கான். இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா 5. இப்போ நாளைக்கு 14ஆம் தேதிக்கு இது வந்து 2வது மெத்தடு ஆல் போர்டு ஓகேங்களா. இப்போ 5 - 2 பார்த்திங்கன்னா 3 ஓகேங்களா. இப்போ மொதல் நாள் வந்து நம்ம கிடைச்ச ஆன்சரில் பவரில் வச்சான். அடுத்த நாள் டைரெக்டாக வச்சான். அதுக்கு அடுத்த நாள் பவரில் வச்சுருக்கான். அதே மாதிரி இன்றைக்கி வந்து டைரெக்டாக வைப்பான் அப்படிங்கிற ஒரு என்னோடய தனிப்பட்ட கேஸுங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. முன்னாடி மெத்தட் ஆல் போர்ட்லேயும் சொல்லியிருந்தோம். இது மாதிரி வந்து 3 தான் சிங்கிள் நம்பர் வரும்னு. அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு சொல்லிட்டேன் புரிகிற மாதிரி. இதுலேயும் ஆல் போர்டு சிங்கிள் நம்பரு 3 ஓகேங்களா. 2லேயுமே 3 தான் வருது, 2 மெத்தட்லேயுமே ஓகேங்களா. இது மாதிரி ஏசி அண்டு பிசி
நம்ம சிங்கிள் நம்பர் கொடுக்குறோம் ஓகேங்களா. அது என்ன நம்பருங்கிறது கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் எடுத்துருக்கோம். இது ஒரு மெத்தடு. இந்த இதுலேயும் வந்து ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும். அது என்ன நம்பருங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டு 6 நாள் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். 6 வார ரிசல்ட்டு ஓகேங்களா. இது வார ரிசல்ட்டு. இப்போ வந்து உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பரு 6, ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ 8 + 6 பார்த்திங்கன்னா 14. 14க்கு 1 + 4 பார்த்திங்கன்னா 1 + 4 வந்து பார்த்திங்கன்னா 5, அதுக்கு பவர் 0 ஓகேங்களா. சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த நம்பர்னு. இப்போ 5, அதுக்கு பவர் 0 கிடச்சிருக்கு ஓகேங்களா. நமக்கு வந்த ஆன்சர் 5, அதுக்கு பவர் அடிச்சிருக்கான். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பவரில் வச்சுருக்கான். அதேமாதிரி மறுநாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா உள் நம்பரில் 4 அண்டு ரெண்டாவது நம்பர் வந்து 2 ஓகேங்களா. 4 + 2 பார்த்திங்கன்னா 6. நமக்கு கிடச்ச ஆன்சர் 6, அதுக்கு பவர் 1 ஓகேங்களா. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா பவரில் தான் வச்சுருக்கிறான். பவர் 1 நமக்கு பாஸ் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 1 அண்டு ரெண்டாவது நம்பர் 0. 1 + 0 பார்த்திங்கன்னா 1. நமக்கு கிடச்ச ஆன்சரு 1 ஓகேங்களா. டேரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து 1 பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா சி போர்டு. இப்போ அதே மாதிரி மறுநாள் பார்த்திங்கன்னா 7, உள் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 7 அண்டு ரெண்டாவது நம்பரு 0. இப்போ வந்து 7 + 0 பார்த்திங்கன்னா 7. நமக்கு கிடைச்ச சிங்கிள் நம்பர் 7 ஓகேங்களா. இது எப்படின்னு உங்களுக்கு புரியும். புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 7 நமக்கு கிடைச்ச ஆன்சரு. அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7 பாஸ் ஆகிருக்கு. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பரு 1 அண்டு ரெண்டாவது நம்பர் வந்து 3. 1 + 3 பார்த்திங்கன்னா 4. நமக்கு கிடச்ச ஆன்சரு. அதுக்கு பவர் 9 ஓகேங்களா. உங்களுக்கு சொல்கிற புரிகிற மாதிரி சொல்கிறேன். 4 அதுக்கு பவர் 9. இப்போ நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 9 பவரில் அடிச்சிட்டான் ஓகேங்களா. இப்போ மொதல் 2 நாள் வந்து நமக்கு வந்து பவரில் வந்துச்சு. அடுத்த 2 நாள் வந்து நமக்கு டேரெக்டாக வந்துச்சு. இப்போ ஒரு நாள் வந்து பவரில் வந்திருக்கா. இப்போ நாளைக்கு இப்போ அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 7 அண்டு ரெண்டாவது நம்பர் வந்து 4. இப்போ 7 + 4 பார்த்திங்கன்னா 11. 11க்கு 1 + 1 பார்த்திங்கன்னா 2, அதுக்கு பவர் 7 ஓகேங்களா. இப்போ நமக்கு கிடச்ச ஆன்சரு 2, அதுக்கு பவர் 7. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா. மொதல் 2 நாள் வந்து பவரில் வச்சான். அடுத்த 2 நாள் வந்து டேரெக்டாக வச்சான். இப்போ ஒரு நாள் வந்து பவரில் வச்சுருக்கான். இப்போ அடுத்த நாள் வந்து பவரில் தான் வைப்பான். அப்போ நமக்கு கிடச்ச ஆன்சர் 2, அதுக்கு பவர் 7 கிடச்சிச்சு. அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது பவர் 7 தான் ஓகேங்களா. இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து சிங்கிள் நம்பர் வந்து 7 ஓகேங்களா. அப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 37 ஓகேங்களா. 37, 73 இதுதான் நமக்கு கிடச்ச ஒரு சிங்கிள் நம்பர் ஓகேங்களா. 37, 73 உங்கள் கணிப்பில் வந்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே பண்ண வேண்டாம். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். போர்டு ட்ரை பண்ணுறவங்க 3 தனியாக வச்சுங்க, 7 தனியாக உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். அதேமாதிரி ஏபி, ஏசி, பிசி ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் 37 அண்டு 73 உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் குவாலிட்டியாக போட எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். மெனக்கட்டு போடுவேன். அதுக்காக தான் டெய்லி ரிசல்ட்டை வச்சு நான் காலையில் அப்லோடு பண்ணுவேன். எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா அப்லோடு பண்ணுவேன். அதை வச்சு ஏதோ ஒரு 3 டிஜிட்டோ அதையும் மேட்ச் பண்ணி ஒரு 3 டிஜிட்டோ வாங்குற மாதிரி நான் வந்து அப்லோடு பண்ணுவேன் ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் போர்டு ட்ரிக்கை பார்க்கலாம்.